இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல ஒரு அழகாக இருக்குது. இவ்வளவு வந்து பார்க்க சோழன் மரம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் சோழன் மரம் இல்லை, இது வந்து இருங்கு மரம். இன்னும் பூர்க்கெல்லாம் நல்லபடியாக வளர்ந்துருக்குது பாருங்கள். இது வந்து கம்பு மரம். கம்பு மரம் உண்டு, கம்பு மாதிரி தான் நேராக போகுது. இது வந்து அப்படியே நெத்தாகி கொண்டு இருக்கு பாருங்கள். நெத்தாகி கொண்டு வர கலர் வித்தியாசமாக இருக்கும். எப்படி இருக்குன்னு வரும், குழியாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் அங்கட முக்கியமான இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் உங்களுக்கு இந்த குரக்கன்கள் எல்லாம் பூக்குற டைமில் நான் உங்களுக்கு கட்டாயம் ஒரு காணொலி ஒன்று பதிவு செய்யணும். நீங்கள் பாருங்க, இதெல்லாம் பூத்து இப்போ நெத்தாகி கொண்டிருக்கு. இது துணை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. குருவியல் விடாது. இந்தியாவில் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி மரம், என்னை விட உயரமான வண்டி மரங்கள். காயலை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. பெரிய பெரிய காய், நிறைய காய் இருக்குது பாருங்கள். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்துக்கு தான் போகிறோம். ஏற்கனவே நான் அந்த தோட்டத்துக்கு போய் உங்களுக்கு காணொலி மூலம் பதிவு செய்திருந்தேன்னா இந்த குரக்கன் திணைகள் எல்லாம் நட்டிருந்தவையால் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து அறுவடை செய்கிற பருவம், அதை விட வந்து பூத்து கொண்டிருக்கிற பருவங்கள் வந்துட்டுது. நான் இன்றைக்கு அந்த காணொலி தான் உங்களுக்கு பதிவு செய்ய போகிறேன்னு. ஒரு அருமையான ஒரு காணொலியாக இருக்கும். அப்படியே வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். இதில் பாருங்க, இது வந்து கருணக்கிழங்கு மரம். கருணக்கிழங்கு மரம் வச்சிருக்கணும் பாருங்கள். இதில் வந்து 2 மரம் நிற்கிது பாருங்கள். இந்த இலையை பாருங்கள் அப்படி இருக்கு. அப்படியே இந்த லைனுக்கு வச்சிருக்கணும். அதை விட இந்தியாவில் வந்து ராசவள்ளி கொடி நல்ல வடிவாக வேலி மாதிரி எல்லாம் கட்டி பாருங்க. கொடியெல்லாம் பிடிச்சி கட்டி விட்டிங்கன்னா நல்ல ஒரு வடிவாக இருக்குது. இதில் வந்து இந்த கொடியிலே வந்து மேல்காய் காய்க்கும், அதை விட கீழே வந்து கிழங்கும் இருக்குது. வெத்திலை கொடி மாதிரியே இருக்குது பார்க்க. இதில் பாருங்கோ, இஞ்சி மரம் நல்ல மேடையெல்லாம் போட்டு நல்ல ஒரு அழகாக வச்சிருக்கணும் பாருங்கள் எப்படி இருக்கணும். இதுக்குள்ள நிறைய நிற்கிது. இந்த இடத்துக்கு வந்தோடனே இஞ்சி வாசம் தான் அடிக்குது. இந்த மரத்தை பாருங்க, பெருசாக வளர்ந்துருக்கு. அதோட இங்கால ஃபுல்லாக வெத்திலை கொடிகள். வெத்திலை கொடிகளை வந்து பாருங்கள் அப்படி வச்சிருக்கேன். வெத்திலை கொடி வச்சுட்டு அந்த இடவழிக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து இந்த கிளிசரியா மரம் வச்சிருக்கணும். அந்த இணலுக்காக இந்த இணலாண்டபடியாக தான் இந்த வெத்திலையெல்லாம் பாருங்கள் பெரிய வெத்திலையாக வருது. இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து வெத்திலை கொடியான். வெத்திலையில் பாருங்க ஒன்று மெந்த பெரிய வெத்திலைண்டு. கிட்டத்தட்ட இந்த கையை விட பெரிய இலையாக இருக்குது. இதுதான் குழம்பு வெத்திலைன்னு சொல்கிறது பாருங்கள். கூடுதலாக வந்து குலசரியா மரங்கள்லாம். இதில் வந்து வெங்காயம் நாற்று மேடை போட்டிருக்கணும். இது வந்து அந்த பிடுங்கி நடுற வெங்காயம் விதையிலேருந்து வந்து முளைக்கிறது பாருங்கள். இதில் வந்து மேடை போட்டிருக்கணும், முளைச்சி கொண்டிருக்கு.
அதோட இந்தியாவில் வந்து மஞ்சள் வந்து நாற்று மேடை போட்டுக்கணும். இது வந்து கஸ்தூரி மஞ்சள், அழகு சாதனங்களுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள். இந்த மஞ்சள் தான் பாருங்க, அது வந்து மேடை போட்டுக்கணும். இதில் வந்து வெத்தில கொடியெல்லாம் நல்ல வடிவாக பதிவு வச்சிருக்கணும். எல்லாம் தழைச்சிட்டு தேவையாண்ட நாங்களும் வாங்கி கொள்ளலாம். இந்தியாவில் வந்து மஞ்சள் கண்டெல்லாம் பாருங்கள், இந்த வெள்ளை பொதியில் எப்படி வச்சிருக்கணும் உண்டு. எங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தூக்கி எங்கேயாவது வச்சு கொள்ளலாம். வெயில் 2 நாளுக்கு வச்சு கொள்ளலாம், இல்லை வீட்டுக்கு முன்னுக்கு நல்ல வடிவுக்கு வைக்கிறேன்றாலும் வச்சு கொள்ளலாம். இப்படியான பையில் வைச்சா தூக்கி கொண்டு வைக்கிற நல்ல ஒரு சுகம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கச்சான் போடப்படுது, மிஷினில் வந்து கச்சான் போடப்படுது. இது வந்து ஒரு சுகமான வழி. இந்த மிஷினில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஒரே கரை கிட்ட போட்டு முடிக்கலாம். செலவு வந்து சரியான குறைவு. அந்த பல்லு மாதிரி இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளார வந்து கச்சான் வந்து விழுந்து கொண்டிருக்கும். அதை விட கச்சான் பருப்பை பாருங்கள் எப்படி இருக்குண்டு, முத்து முத்தாக இருக்குது கச்சான் பருப்பு. முதல் நாங்கள் கச்சான் போடுறோன்னா 2 பேர் வேணும். தண்ணி கட்டி போட்டு தான் கச்சான் போடுவோம். இப்போத்தைய காலத்தை பொறுத்தவரையில் ஒரு ஆளே வந்து கச்சான் போட்டு முடிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரே ஏக்கர் போடலாம் ஒரு நாளைக்கு. செலவு வந்து சரியான குறைவு. அந்தளவு வந்து தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ந்து கொண்டு இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அப்படியே நாங்கள் அங்காலயம் போய் பார்ப்போம் என்னென்ன தோட்டம் செய்திருக்கணும். இதில் வந்து 2 கரைக்கும் வந்து கம்பம் புள்ள வச்சிருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ஆள் நிற்கிறார். இவர் தான் வந்து இந்த நிலங்களை வந்து பண்படுத்துகிற ஆளாக இருக்கணும். சின்ன ஒரு லே மாஸ்டர் பாருங்கள் அப்படி இருக்காண்டு. இவர் தான் இந்த தோட்டத்துக்குரிய நிலங்களை வந்து பண்படுத்தி தயார் நிலையில் கொடுக்குற ஆள் போல கிடக்க பார்க்க இவர் மட்டும்தான். இதுக்குள்ளே வந்து கச்சான் போட்டிருக்கணும், என்ன முளைக்கல. இப்போ நாங்கள் அங்கட முக்கியமான இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் உங்களுக்கு இந்த குரக்கன்கள் எல்லாம் பூக்குற டைமில் நான் உங்களுக்கு கட்டாயம் ஒரு காணொலி ஒன்று பதிவு செய்ய நினைஞ்சு பாருங்க. இதெல்லாம் பூத்துப்போ நெத்தாகி கொண்டிருக்கு. இது துணை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. குருவியல் விடாது. இந்த ஏரியாவில் இருக்கிற குருவியெல்லாம் இங்கே தான் வந்து நிற்குமென்று நான் நினைக்கிறேன். எல்லாம் வந்து அறுவடை செய்கிற பருவம் வந்துட்டுது.
எப்படி இருக்குன்னு பாருங்க. குருவிகளுக்கு வந்து நல்ல ஒரு விருப்பமான சாப்பாடு. அதை விட இந்தியாவிலையும் இருக்குது. இது வந்து இன்னும் பூக்கல, நல்லா வளர்ந்துருக்குது. இந்தியாவில் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி மரம், என்னை விட உயரமான வண்டி மரங்கள். காயலை பாருங்கள் எப்படி இருக்கண்டு, பெரிய பெரிய காய், நிறைய காய் இருக்குது பாருங்கள். எல்லா மரங்கள்லேயும் நிறைய காய் இருக்குது. மரங்கள் வந்து எவ்வளோத்துக்கு பெருசாக வளருதோ அதே அளவுக்கு காய்களின் அளவும் வந்து பெரிதாக தான் இருக்குது. நிறைய காய் இருக்குது. இதில் வந்து பாருங்க, இவ்வளோ வண்டிகளுக்குள்ளேயும் இந்த வண்டி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வண்டி. கலரை பாருங்கள் எப்படி இருக்காண்டு, சிவப்பு கலர் வண்டி. இந்த தண்டுகளும் சிவப்பு தான், இந்த காயும் வந்து சிவப்பு தான், இந்த இலையும் வந்து சிவப்பு தான். பாருங்கள், முழுக்க வந்து ஃபுல்லாக சிவப்புன்றதுலாம் இருக்குது. எக்கச்சக்கமான வண்டியாக இருக்குது. இந்த வண்டியும் ஒரு வித்தியாசமான வண்டி போலான் இருக்குது. காயை பாருங்கள், மற்ற வண்டிகளை விட இந்த வண்டியில் காய் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்தியாவில் வந்து வத்தாளம் கொடி வச்சிருக்கணும். நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு இனமாக வச்சிருக்கணும் போலோடக்கு. ஒவ்வொரு லைன்லையும் ஒவ்வொரு வித்தியாசமான இலையாக இருக்குது. இப்படி புருவம் போட்டு வச்சா நல்லா கிழங்கு விடும். இந்த இலை கொஞ்சம் வித்தியாசம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உலகம் வந்து பார்க்க சோழன் மரம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் சோழன் மரம் இல்லை, இது வந்து இருங்கு மரம். இன்னும் பூர்க்கெல்லாம் நல்லபடியாக வளர்ந்துருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட சோழன் மரம் மாதிரியே இருக்குது. இதுக்குள்ளே வந்து நிறைய வந்து நட்டுருக்கணும். அப்படியே இதில் பார்த்திங்கன்னா இது வந்து கம்பு மரம். கம்பு மரம் உண்டு, கம்பு மாதிரி தான் நேராக போகுது. இது வந்து அந்த குரக்கன் திணைகள் அதுகள்ன்ற ஒரு இனம்தான் இது. பாருங்கள், இது வந்து நெத்தாகி கொண்டிருக்கு. இது வந்து நடையில் இந்த இடைக்கிட வந்து முளைச்சிருக்குது. இந்த கச்சாங்காணிக்குள்ளே முளைச்சது எல்லாமே வந்து பூத்துருக்குது. இப்படியான பயிர் இனங்களை பார்க்குறதே செட்டியான ஒரு குறைவு. அப்படியே அதில் போய் உங்களுக்கு அந்த இருங்க மரம் 2 பூத்துருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இந்த இருங்கு மரம். எப்படி பூத்துருக்கொண்டு பாருங்க, இங்கே எப்படி இருக்கொண்டு பாருங்க. இது வந்து எங்கேயோ தவறுதலாக முளைச்சபடியாக நேரத்துக்கு வந்து பூத்துருக்குது. இது வந்து காய்,
இது வந்து அப்படியே நெத்தாகி கொண்டு இருக்கு பாருங்கள். நெத்தாகி கொண்டு வர கலர் வித்தியாசமாக வரும். எப்படி இருக்குன்னு வரும், குழியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறது இந்த ஒரு துண்டை வட்டினாலே 1/2 கிலோ கூட வரும் போல் இருக்குது. உண்மையிலேயே இந்த 2 மரமும் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து சணல் மரம். சணல் மரம் இப்போ பூத்து கொண்டிருக்குது. நிறைய பூ இருக்குது. அப்போ நாங்கள் இந்த காணொலியை இதோட நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் ஒரு அடுத்த நாளில் சந்திப்போம். பாய் பாய்.